முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றார் கலாநிதி ஹரணி. ஜனாதிபதி அனுரவின் அமைச்சரவையும் பதவியேற்பு. ரணிலுடன் கூட்டணி இல்லை, பிரதமர் வேட்பாளராக சஜித் அறிவிப்பு. வறிய மக்களை பற்றி சிந்தித்து பணியை தொடருமாறு ஜனாதிபதிக்கு கர்தினால் வேண்டுகோள். அனுரவுடன் இணைந்து பணியாற்ற தயார் என IMF அறிவிப்பு. தினமும் 6.5 பில்லியன் ரூபாய் கடனாளியாகும் இலங்கையர்கள். பேராசிரியர் வெளிப்படுத்தியுள்ள அதிர்ச்சி தகவல். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர வான்வழி தாக்குதல். உயிரிழந்தோர் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிப்பு. பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0702 041 041. வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் S. லோகேஸ்வரன். இலங்கை சோசலிச குடியரசின் புதிய பிரதமராக கலாநிதி ஹரணி அமரசூரிய சற்று முன்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இதன்படி இலங்கை வரலாற்றில் பிரதமராக பதவியேற்கும் 3வது பெண்மணி என்ற பெருமையை ஹரணி அமரசூரிய பெற்றுள்ளார். முன்னதாக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் இந்த நாட்டின் பிரதமர்களாக பதவி வகித்துள்ளனர். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது பாராளுமன்றத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். அத்தோடு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நீதி, கல்வி, தொழில், கைத்தொழில், சுகாதாரம், முதலீடு மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்துள்ளார். ඉතිරික දැන් වැඩ බාර ගන්න ඕනේ. ඉතින් වැඩ බාර අරගෙන වැඩේට බහින්න තමයි තියෙන්නේ. බොහෝ දුරට වෙයි. ඒ නිසා මම ඊට කලින් වැඩ බාර ගන්න යන්න ඕන නිසා මම යන්න. අපි කතා කරමු ඉස්සරහට. இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு, நிதி, முதலீட்டு, ஊக்குவிப்பு, கொள்கை உருவாக்கம், திட்டமிடல், சுற்றுலா, எரிசக்தி, விவசாயம், காணி, கால்நடைகள், நீர் வழங்கல், கடற்றொழில் அமைச்சராகவும், அமைச்சர் விஜித ஹேரத்திற்கு புத்த சாசனம், மத மற்றும் கலாச்சார நடவடிக்கைகள், தேசிய ஒருங்கிணைப்பு, சமூக பாதுகாப்பு மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு, போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு, வெளியுறவு அமைச்சு, சுற்றாடல், வனவள மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சு, விவசாய மற்றும் உட்கட்டமைப்பு வசதி அமைச்சு, வீடமைப்பு, கிராமிய மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பொது தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் வேட்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர், ඒ වගේම පාර්ලිමේන්තුවෙන් බලාපොරොත්තුවකුත් නැහැයි කියලා. ඉතින් ඒ වගේ අයත් එක්ක මම හිතන්නේ සාකච්ඡා කරන්න බෑනේ. අද සමගි ජන බලවේගයේ සියලුම ආසන සංවිධායකවරුන්, සියලුම මන්ත්‍රීවරුන් ඒකමතිකව මට යෝජනා කරා අග්‍රාමාත්‍ය අපේක්ෂකවරයා හැටියට නැතිවෙන ව්‍යාපාරය මෙහෙවන්න. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் பாராளுமன்றம் வரப்போவதில்லை என்றும் அறிவித்திருக்கின்றார். அவ்வாறானவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியாதல்லவா? இலக்கத்தின் அடிப்படையில் பார்த்தால் எமது இரு கட்சிகளும் இணைந்து போட்டியிட்டிருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் கொள்கை ரீதியாக பார்த்தால் அந்த வெற்றி சாத்தியமற்றது. மக்களின் ஆணைக்கு நான் மதிப்பளிக்கிறேன். தேசிய மக்கள் சக்தியின் எழுச்சி சிறந்த வளர்ச்சியாகும். நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் பொது தேர்தலுக்கு தயாராகவே இருக்கின்றோம். ஐக்கிய மக்கள் கூட்டணியாக முன்னோக்கி செல்வோம்.
கொள்கை ரீதியாக எம்முடன் இணங்கி செல்லும் எந்தவொரு தரப்பையும் கூட்டணியில் இணைத்துக் கொள்வதில் எவ்வித சிக்கலும் இல்லை. இவை அரசியல் டீல் இல்லை. ரணில் விக்ரமசிங்கே இல்லை என்றால் ஏனையோருக்கு எவ்வாறு வாக்குகள் கிடைக்கும்? அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கு எமக்கு அழைப்பு விடுக்க வேண்டியதில்லை. அரசாங்கத்தின் சிறந்த திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவேன் என ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன் என அவர் தெரிவித்தார். දේශපාලන ඩීල් නෙවෙයි. ප්‍රතිපත්තිමය වශයෙන් මේ ප්‍රතිපත්ති වලට අනුකූලව ප්‍රතිපත්ති වැළඳගෙන ප්‍රතිපත්ති පිළි අරගෙන ඒ තුලින් ඉදිරියට යන්නට යම් කිසි පුද්ගලයෝ ඉන්නවා නම් ඒකේ කිසි බාධාවක් නැහැ. புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்து ஆசி பெற்றார். பொரளையில் உள்ள பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி பேராயரை சந்தித்து உரையாடலில் ஈடுபட்டார். இதனையடுத்து ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இலங்கையின் பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்தினால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். ஸ்ரீலங்காவை வெடிமனත් ජනතාවකගේ කැමැත්තෙන් ජනාධිපති ධූරයට පත්වෙච්ච අපේ අනුරකුමාර දිසානායක මහත්මයාට මම සුබ පතනවා. இலங்கையில் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தும் பாரிய பொறுப்பை நாட்டு மக்கள் அவரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த பொறுப்பு கடினமான பணியாக இருக்கலாம். அதற்காக அவருக்கு நாம் முழு ஆதரவையும் ஆசிகளையும் வழங்குவோம் என்று உறுதியளிக்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்டின் வறிய மக்களை பற்றி சிந்தித்து ஜனாதிபதியின் பணியை தொடருமாறு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வேண்டுகோள் விடுத்துள்ளார். විශේෂයෙන්ම මේ රටේ දිලිඳු ජනතාව ගැන නිතරම සිතමින් ඔබතුමාගේ කාර්ය සහ කටයුතු ඉදිරියට කරගෙන යන්න කියලා මම ඔබතුමාගෙන් ඉතාමත්ම ඕනෑකමින් ඉල්ලා සිටිනවා. இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பேராயர் ஏப்ரல் 21 தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தவும் மற்றும் உண்மையை வெளியே கொண்டுவர தேவையான அடித்தளத்தை தயார் செய்வதற்காக இயலுமான அனைத்தையும் செய்வதாக ஜனாதிபதி தமக்கு உறுதியளித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ප්‍රතිඥාවක් දුන්නා. එතුමාගේ උපරිම ශක්තියෙන් මේ ගැන සොයා බැලීමට සහ මේකේ සත්‍යය එළිදරව් කර ගැනීමට අවශ්‍ය පදනම සකස් කරලා දෙනවා කියලා. இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கொழும்பு தெவட்டகஹ முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு சென்று சமய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஆசி பெற்றுக் கொண்டார். Marigalanilah safaitahu wa afaita wala ma'ibanilah rataitahu wa wataita sallallahu ala இலங்கையில் அதிகாரத்துக்கு வந்துள்ள புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் கடன் உதவியை வழங்கி வருகின்றது. இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதோடு புதிய அரசாங்கத்துடன் பணியாற்ற தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 3வது மதிப்பாய்வு தொடர்பில் விரைவில் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இனி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல்களில் போட்டியிடவோ அல்லது தேசிய பட்டியலூடாக உள்வரவோ மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன இதனை தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே தேசிய விடயங்களில் கட்சியின் ஆலோசகராக மாத்திரம் செயற்படுவார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து மாபெரும் கூட்டணி ஒன்றை உருவாக்க முன்வருமாறு எதிர்க்கட்சிகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அதன் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன அழைப்பு விடுத்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினூடாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது.
குறித்த விசாரணைகளின் உண்மைகளை கருத்தில் கொண்டு மீண்டும் புலமைப்பரிசில் பரீட்சை நடாத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் விரைவில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். පත්‍රය පිට වෙලා තියෙනවා නම් ඒකට වගකිව යුතු පරිශවයන් සම්බන්ධයෙන් නීති අනුකූලව ක්‍රියාමාර්ග ගන්නට අපි කටයුතු කරමින් ඉන්නවා. எனினும் விசாரணைகளின் பின்னர் நியாயமான தீர்வு வழங்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புலமைப்பரிசில் பரீட்சையில் 3 வினாக்கள் கசிந்த சம்பவம் தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தின் திட்டமிடல் திணைக்கள பணிப்பாளர் எதிர்வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் வினாத்தாள் கசிந்தமை தொடர்பான சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சில சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் பேச்சாளர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் விவசாயத்தினை மேற்கொள்வோர் பண்டைய காலம் தொடக்கம் முன்னெடுக்கும் ஏர்போர்ட் விழா இன்று மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் நடைபெற்றது. கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் ஏற்பாட்டில் இந்த விழா இன்று காலை கொக்கட்டிச்சோலையில் உள்ள சிவபூமி வயல் பகுதியில் நடைபெற்றது. கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரருக்கு தேர் உற்சவம் நிறைவடைந்ததும் மழை பெய்யும் என்று அக்கால பகுதியில் விவசாயிகள் தங்களது வயல் நிலங்களில் விதைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது காலம் காலமாக நடைபெற்று வருகிறது. இக்கால பகுதியில் கொக்கட்டிச்சோலையில் ஏற்பூட்டப்பட்டதை தொடர்ந்து கிழக்கு மாகாணத்தில் விவசாயிகள் தமது நெற்செய்கையினை ஆரம்பிப்பர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையர்கள் நாளாந்தம் 6.5 பில்லியன் ரூபாய் கடனாளிகளாக மாறியுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அத்துக்குரல தெரிவித்துள்ளார். கடந்த 26 மாதங்களில் ஆட்சியாளர்கள் பெற்ற கடன் தொகையை வைத்து பார்த்தால் நாட்டு மக்கள் நாளாந்தம் 6.5 பில்லியன் ரூபாய் கடனாளிகளாக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நாடு கடுமையான கடன் நெருக்கடியில் சிக்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக புதிய பொருளாதார சீர்திருத்தம் அவசரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் ஒவ்வொரு மாதமும் நாட்டு மக்கள் 196 பில்லியன் ரூபாய் கடனாளிகளாக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு நாளும் நாம் 6.5 பில்லியன் ரூபாய் கடனில் உள்ளோம். இவ்வகையான கடன் தொடர்பான கடுமையான நெருக்கடியில் இலங்கை உள்ளது. அதே நேரத்தில் 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது நாட்டின் பணவீக்கம், பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் 106% அதிகரித்துள்ளது. அத்துடன் உணவு மற்றும் சேவைகளின் விலைகள் 138% அதிகரித்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனானில் ஹிஸ்புல்லாவை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தீவிர வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 492 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அந்நாட்டின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 2006 போருக்கு பிறகு ஆயுத குழு கட்டமைத்த உள்கட்டமைப்பை அழிக்கும் நடவடிக்கையில் 1300 ஹிஸ்புல்லா இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஹிஸ்புல்லா 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வடக்கு இஸ்ரேலில் ஏவியது என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இருதரப்பும் முழுக்க போரை நோக்கி சுழன்று வருவதால் உலக வல்லரசுகள் நிதானத்தை வலியுறுத்துகின்றன. இறந்தவர்களில் 35 குழந்தைகள் மற்றும் 58 பெண்கள் அடங்குவதாகவும் 1645 பேர் காயமடைந்துள்ளதாகவும் லெபனானின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் எத்தனை பேர் பொதுமக்கள் அல்லது போராளிகள் என்பது தெரிவிக்கப்படவில்லை. போர் காரணமாக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக லெபனானின் சுகாதார அமைச்சர் ஃப்ராஸ் அபியாத் தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அதிகரித்து வரும் பதற்ற நிலைமை குறித்து கவலை தெரிவித்ததோடு லெபனான் மற்றொரு காசாவாக மாறுவதை விரும்பவில்லை என்றார். இதேவேளை தாம் ஹமாஸுக்கு ஆதரவாக செயற்படுவதாகவும் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் வரை ஓயப்போவதில்லை எனவும் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. இரண்டு குழுக்களும் ஈரானால் ஆதரிக்கப்படுவதுடன் இஸ்ரேல், இங்கிலாந்து மற்றும் பிற நாடுகளால் பயங்கரவாத அமைப்புகளாக தடை செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் வளர்ந்து வரும் நெருக்கடிக்கு மத்தியில் மத்திய கிழக்கிற்கு சிறிய எண்ணிக்கையிலான கூடுதல் அமெரிக்க துருப்புக்களை அனுப்புவதாக பென்டகன் அறிவித்துள்ளது. இதனிடையே இஸ்ரேலின் யுத்தம் லெபனான் மக்களுடனானது அல்ல, அது ஹிஸ்புல்லா உடனானது. நீண்ட காலமாக ஹிஸ்புல்லா உங்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி வருகிறது என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். லெபனான் மக்களுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது எக்ஸ் பக்கத்தில் காணொலி செய்தி ஒன்றை பகிர்ந்துள்ளார். I have a message for the people of Lebanon. Israel's war is not with you. It's with Hezbollah. லெபனான் மக்களுக்கு நான் ஒரு செய்தியை கூற விரும்புகிறேன். இஸ்ரேலின் யுத்தம் உங்களுடன் அல்ல, அது ஹிஸ்புல்லா உடனானது. நீண்ட காலமாக ஹிஸ்புல்லா உங்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி வருகிறது. உங்களுடைய அறைகளில் ராக்கெட்டுகளையும் கேரேஜ்களில் ஏவுகணைகளையும் வைத்திருக்கிறது. அந்த ராக்கெட்டுகளும் ஏவுகணைகளும் நேரடியாக எங்கள் நகரங்கள் மீதும் எங்கள் குடிமக்கள் மீதும் குறிவைக்கப்பட்டன. ஹிஸ்புல்லாவின் தாக்குதலில் இருந்து எங்கள் மக்களை பாதுகாக்க நாங்கள் இந்த ஆயுதங்களை அப்புறப்படுத்த வேண்டியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். விண்வெளிக்கு நாசா மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர்கள் 3 பேருடன் சென்ற சோயூஸ் MS-25 விண்கலம் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கோனோனென்கோ மற்றும் ட்ரேசி டைசன், நிக்கோலாய் சப் ஆகிய 3 பேருடன் சென்ற சோயூஸ் விண்கலம் பூமிக்கு திரும்பியுள்ளது. மேலும் பாராசூட் உதவியுடன் கஜகஸ்தானில் சோயூஸ் MS-25 விண்கலம் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளது. எக்ஸ்பெடிஷன் 71 குழு பூமி திரும்பியதால் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் கமாண்டராக சுனிதா வில்லியம்ஸ் தற்போது பொறுப்பேற்றுள்ளார். விண்கலம் பூமிக்கு தரையிறங்கியதன் மூலம் ரஷ்யாவின் கொனனன்கோ, நிக்கோலாய் சப் இருவரும் 374 நாட்களின் பின்னர் பூமி திரும்பியுள்ள நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அதிக நாட்கள் தங்கியவர்கள் என்ற புதிய சாதனையையும் படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.